ஹாய் மக்களே, ஊருக்கு வந்திருந்தேன். சரி, ஊருக்கு வந்த உடனே சரி எழுந்த இப்போ தான் ப்ரெஷ் பண்ணேன். சரி, வீட்டில் சாப்பாடு ஆயிடுச்சான்னு கேட்டேன். அவங்க இப்போ தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான்வெஜ் தான் பண்ணிட்டுருக்காங்க. சரி பசிக்குது அப்படின்ட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. சரி நம்ம வீட்டில் தான் செடி நிறையா இருக்கே, கொய்யாக்காய் செடி, மாங்காய் செடி, ஏதாச்சும் பறித்து சாப்பிடுவோன்ட்டு வந்தேன். வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், இவர் நல்லா நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தூங்குவார், பகல் ஃபுல்லாக இப்போ வெயில் அடிக்குதுன்னு நல்லா வெயில் வந்து ஜம்முன்னு படுத்துன்னு இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அது வெயிலில் படுத்துன்னு இருக்குது, இது நிழலில் படுத்துன்னு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. எல்லாம் கொய்யாக்காய் செடி இது. ஸோ காலங்காலத்தில் கொய்யாக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பார்ப்போம் ஏதாச்சும் நல்லா இருக்கான்ட்டு. இது வேண்டாம், எல்லாமே சாப்பிட்ற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி செக் பண்ணுவோன்னா, இது ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா வந்து உள்ளே போனோம் அந்த நெய்யில். ஸோ அது சரியாக வரல. ஆல்ரெடி பாருங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க வந்திருக்கா இல்லையான்னு. ஸோ நம்ம இது ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். கலர் அப்படியே ஒரு மாதிரி டேர்ன் ஆகிருக்கும், வழக்கமாக இல்லாத மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அறுத்து சாப்பிட்றீங்களா? உங்கள் செடி இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். கொய்யாப்பழம் பிடிக்கணும், இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தா டெம்ட் ஆகுது. ஸோ ஃபைனலாக அறுத்துட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோக்காக. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் போய் சாப்பிட்லாம். இது வந்து நாட்டுக்காய், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த செடியெல்லாம் வந்து ஹைப்ரிட்டு, இது நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அங்கே ஒன்று ஓடு குட்டி ஃபேமிலியாக இருக்காங்க, அம்மா பிள்ளை. ஹாய் சொல்லு. ஹாய் எல்லாருக்கும். எல்லோரும் நம்ம அண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாய்.